உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்த்திகை. அப்போ என்னென்னாக்கா, இந்த மாதம் கார்னாவே மழைக்காலம். தீ என்னும் போது நமக்கு கார்த்திகை மாதம் நினைப்பு வருது என்னென்னாக்கா, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபம் ஏற்றி இறை வழிபாடை நம்ம செய்வோம். ஸோ அது ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி அந்த மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை அப்படின்ற தன்மையே இருக்குது. ஏன்னா முருகனோட பேரே என்னன்னாக்கா கார்த்திகேயன் தான். ஸோ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா மழையை எதிர்கொள்ளக்கூடிய காலம். அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா நெருப்பை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு ஐயப்ப சாமியெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அங்கே 18 படி ஏறும்போதே என்னன்னாக்கா அங்கே மேலே இருக்கும், என்ன இருக்கும், என்ன நீ நினைக்கிறாயோ அதே நீ மாறுவாய், தத்துவஸ்மி, சரிங்களா? ஸோ எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ மாறுவாய். ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமங்கள் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மேலும் என்னென்னாக்கா ஒவ்வொரு மாதத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இயற்கை ஒன்றி தான். ஏன்னா இயற்கையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் உங்களுடைய இறைவனையே நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். நாம் இறைவனை புரிஞ்சுக்க எல்லாம் ட்ரை பண்ணுறோம், ஆனால் முடியல. முதல்ல இறைவனோட படைப்பான இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இறைவனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு கொடுத்த, சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை ஏன் இந்த மாதத்தில் மட்டும் நம்ம நெருப்பை பார்த்திங்கன்னா மலை உச்சியிலலாம் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டை சுற்றி நம்ம பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவோம். ஏன் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லையா? ஸோ பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் 8ல் மறைகிறார். அப்போ 8ல் மறையும் போது என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் காற்றுல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கலந்துருக்கும், சரிங்களா? ஏன்னா ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்களை நிறைய நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எனக்கு எல்லாரும் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம்னா நம்ம பெரும்பாலும் அதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலையும் நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலும் புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம இந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் சொல்ல, இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நெருப்போட தன்மையை அதிகரிச்சுக்கணும். அதனால தான் ஐப்பசி மாதமே அது தொடங்கியிருப்போம். யம தீபம் ஏற்றிருப்போம். யம தீபம் ஏற்றும் போது யமன்னாவே இருட்டுன்னு அர்த்தம், பயம். ஸோ அப்போ அந்த இருட்டையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வெளிச்சத்தை கொண்டு தான். நம்ம இருட்டை நீக்கிறேன்னு என்ன இருக்கும், ஒரு இருட்டில் நம்ம பயணிக்கும் போது பயத்தோடு போகும். அதை கையில் ஒரு டார்ச் இருக்குது, விளக்கு இருக்கும் போது தைரியமாக பயணிப்போம். ஸோ அதுதான். அப்போ இருட்டை நீக்குவதற்கு நமக்கு வெளிச்சம், அந்த அக்னி நெருப்பு என்பது தேவை. அதனால தான் இந்த மாதம் நம்ம என்னென்னாக்கா மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்னென்னாக்கா, ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேருமலைன்னு சொல்லக்கூடிய நாம உச்சியிலையும் அக்னி சிறப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அதுக்கான விஷயங்களை தொடங்கும். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு முன்னோடியாக அதுக்கு அடுத்து முந்த மாதமே தொடங்கிடுவோம். அதனால தான் எண்ணெய் குளியல் செய்யும்போது சுடு தண்ணியில் கங்கா ஸ்தானம்லாம் செய்வோம். ஸோ அதெல்லாம் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல், இதையும் வளப்படுத்திக்கும் போது தான் நமக்கு நம்மளுடைய ஆன்மீகம் என்பது ஒரு முழுமையான ஆன்மீகம், அந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும். ஸோ இந்த தகவலோட இந்த கார்த்திகை மாதம் எப்படிலாம் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி. ஸோ கும்பராசி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், எப்பொழுதும் எனக்கு குபேரனுடைய ஆசி பெற்ற கும்பராசின்னே சொல்லலாம். ஏன்னா கும்பராசி என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆவது ராசி. 11ஆம் பாவமே என்னன்னாக்கா மன மகிழ்ச்சி, லாபம், என்ஜாய்மெண்ட்டு, திருப்தி, இப்படின்னு எல்லா விஷயம், வெற்றி, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். இது எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஆற்றலும் இவங்கக்கிட்ட இருக்கும். குறிப்பாக இது பார்த்திங்கன்னா பெருசாக இது ஆண்கள்கிட்ட நிறைய கும்பராசிக்கார ஆண்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் தன்னை ஜாலியாக வச்சுருப்பாங்க. எந்த பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. தான் நினச்சா தனக்கு அடைய வேண்டிய விஷயம் கிடைச்சா போதும்னு அப்படின்னு தான் எல்லாமே இருப்பாங்க. இது எல்லாமே யாருக்கு தெரியும்னா அவங்களோட மனைவிமாருக்கு தான் தெரியும். மனைவி கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும் கும்பராசிக்காரங்க எவ்வளோ ஆனால் வெளியில் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரை மாதிரி ஒரு ஃப்ரீயான பர்சன் இருக்காது. நினச்சதை செலவு பண்ணுவாங்க, நினச்ச விஷயங்களை பண்ணுவோம்.
ஆனால் அவங்க மனைவி கிட்ட கேட்டால் அப்புறம் மனைவி சொல்லுவாங்க அவரா அப்படின்னு பார்த்து ஒரு பெரிய கதையே சொல்லுவாங்க. ஸோ எப்பொழுதும் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க மனைவி தான் ஆளுமை நிரந்தராக இருப்பாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க மனைவி சொல்கிறது தான் நடக்கும். வெளியில் இவர் எவ்வளோ வேணால் கதை சொல்லலாம், ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க மனைவி தான் மந்திரம்னு இருந்தணும். அப்படி தான் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அப்படி நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் இருக்க பழகிக்குங்க. சரிங்களா? ஸோ உங்கள் மனைவியை நீங்கள் அனுசரித்து செல்லும் போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் பாதையில் நீங்கள் செல்ல முடியும். ஸோ எல்லா கும்பராசிக்காரர்களோட வாழ்க்கை துணை தான் மிகுந்த ஆளுமை மிக்க நபராக இருப்பாங்க. ஸோ அவங்கள முன்னே நிறுத்தி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுடைய வெற்றியின் பாதையில் சொல்லுவோம். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சு, இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு நன்மைகளை கலந்த சோதனையின் காலகட்டம் தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சனி பகவான், ராசி அதிபதியான சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்கரத்தில் இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் என்னென்னாக்கா பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக நிறைய பேர் விரயத்தை சொல்லுவாங்க. நான் காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா தொழில் விருத்தி செய்கிறேன்னு சொல்லிட்டு தண்ட செலவு தான் பண்ணிகிட்ருப்பாங்க. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே ஒரு அழுத்தத்தில் தான் இருக்கும். ஏன்னா நிறைய புக்கிங் கிடச்சிருக்கும், ஆனால் அது ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கும். எல்லாம் அட்வான்ஸை மட்டும் கொடுத்துருப்பாங்க, அது முழுமையடையாமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் நிறைய கும்பராசிக்காரர்கள் ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல்களுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் லாபம் என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சும்மா அப்படி தொட்டது எல்லாமே லாபத்தில் முடிந்த விஷயம் இல்லாமல் இன்றைக்கி ஒன்றா கன்வின்ஸ் பண்ணாலும் லாபம் என்பது இருக்குது. அப்படியே லாபம்னு வந்தாலும் அது இன்னொருத்தருக்கு தான் பயன்படுத்துகிறோமே, உங்களுக்கு பயன் தராது. ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்கி தொழில் முதலீடு செய்வாங்க, கடன் வாங்கி தொழில் ஆரம்பிப்பாங்க. ஸோ கடன் வாங்கி தொழில் ஆரம்பிப்பாங்க. அதுவும் நிறைய பேர் என்னக்கா மனைவி பேரில் ஆரம்பிக்கிறது இல்லை அப்பாவுக்கு பேரில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு. அதனாலும் பார்த்திங்கன்னா அது ஒரு தடையை தாண்டி தான் வெற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா. தடை கண்டிப்பாக தொழிலுக்கு இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த விஷயங்கள் அந்த டைமில் கிடைக்காம டிலே ஆகி தான் கிடைக்கும். அதெல்லாம் கடன் வாங்கி செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் நினச்ச மாதிரி இந்த மாதம் தொழில் அந்த அளவுக்கு லாபமாக போகிற ஒரு ஆவரேஜ் பலன் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஸோ தொழிலை கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் குடும்பத்திற்காக நிறைய பேர் கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ குடும்பமே இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரெஷராக தான் போகும். குடும்பமே ஒரு அழுத்தம் பிரச்சனையில் தான் இருக்கும். குடும்பத்திற்காக நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோட நன்மைக்காக இல்லை நிறைய பேர் எஜுகேஷன் லோன் வாங்குவது, அந்த மாதிரி படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் எல்லாமே இருக்கும். குடும்பத்தால் பிரச்சனை என்பது இருக்குது, லாபத்தால் பிரச்சனை என்பது இருக்குது. லாபம் உங்கள்கிட்ட இருக்காது, வேறு ஒரு மறைமுகமாக வேறு ஒரு நபருக்கு போகும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த காலங்களில் என்னக்கா மன மகிழ்ச்சியை நான் ஜாலியாக இருக்க போகிறேன் அது பண்ணுற போகிறேன்னு போகும்போது எங்கேயாவது ஒரு பிரச்சனையில் சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலம் நிறைய பேர் எனக்கு அந்த மறைமுக தொடர்புகள் எல்லாமே ஏற்படும். ஸோ 2ஆம் திருமணம் செய்வதற்காக காத்திருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைக்குரிய திருமணமாக மாறும். ஸோ 2ஆம் திருமணம் செஞ்சவங்க எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனையை போய் இந்த காலத்தில் டைவர்ஸில் போய் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஏன் இதை நம்ம இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக சொல்லுவோம், இந்த விஷயங்கள் எல்லாமே இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவே உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவன் சரியில்லை இவன் சரியில்லை அது அப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி காரணங்களை வெளியில் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கிரகச்சாரத்தால் ஏற்பட்ட விஷயம் என்பதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுவே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்துக்கான பரிகாரமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு அடி வயிற்றில் கொழுப்பு சேரும். சரிங்களா? கொழுப்பால் பிரச்சனை வரும், ஜீரண குறைபாடு என்பது இருக்கும். ஸோ சில பேருக்கு வயிற்றில் புண்ணு கூட ஏற்படும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சரி செய்துக்கிறதுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.